ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவர் நீர் இரக்கமுள்ளவர், ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவர், ஆண்டவரே நீர் பரிசுத்தர், ஆண்டவரே நீர் பரிசுத்தர், ஆண்டவரே நீர் விடுதலை உள்ளவர், ஆண்டவரே நீர் விடுதலை உள்ளவர், நீர் விடுதலை தருகிறவர், தருகிறவர், நீர் விடுவிக்கிறவர், விடுவிக்கிறவர், நீர் ஆற்றுப்படுத்துகிறவர், ஆற்றுப்படுத்துகிறவர், நீர் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், நீர் உடனிருப்பவர், நீர் உடனிருப்பவர், நீர் தூயவர். ஆண்டவரே தூயவர், தூயவரே உம்மை துதிக்கிறே, நல்லவரே உம்மை பாடுகிறே, தூயவரே உம்மை துதிக்கிறே, வல்லவரே உம்மை பாடுகிறே. ஆமென். மீண்டுமாக தூயவரே உம்மை துதிக்கிறே, நல்லவரே உம்மை பாடுகிறே, அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்று இருப்பவர், அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர், தூயவரே உம்மை துதிக்கிறே, நல்லவரே உம்மை பாடுகிறே, தூயவரே உம்மை துதிக்கிறே, நல்லவரே உம்மை பாடுகிறே. ஹalleluya 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 ஹalleluya. சீராக்கின் ஞானாகமம் 51ஆம் அதிகாரம் இறை வசனம் 22. ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். Praise the Lord. பாருங்க, ஆண்டவர் நமக்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த நாவை கொண்டு நாம் ஆண்டவரை புகழ வேண்டும். இந்த நாவை கொண்டு சக மனிதர்களை தூற்றி பேசுவதை நிறுத்த வேண்டும். இந்த நாவை கொண்டு பிறருக்கு புகழ் சாற்றி, பிறரை பற்றி பெருமையாய் பேசி அவர்களுக்கு ஜால்ரா அடிப்பதை நிறுத்த வேண்டும். இதோ இந்த நாவை ஆண்டவர் பரிசாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாவை கொண்டு ஆண்டவரை புகழ்வேன் என்று அருமையாய் சீராக்கின் ஞானாகமத்திலே ஞானி ஆண்டவருடைய அடியான் சொல்லுகிறார். இப்போது நானும் கூட சொல்லுகிறேன், நாவை ஆண்டவர் எனக்கு பரிசாய் கொடுத்தார். இந்த நாவை கொண்டு நான் ஆண்டவரை புகழ்வேன். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya 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 ஹalleluya. புகழுங்க புகழுங்க ஆண்டவரை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆமென். ஆண்டவரே நீர் ஆபிரகாமின் ஆண்டவர், ஈசாக்கின் ஆண்டவர், யாக்கோபின் ஆண்டவர் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹalleluya. பாருங்க, திருப்பாடல் 34 1வது வசனம். திருப்பாடல் 34 முதல் வசனம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆமென். பாருங்க, ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். தாவீது இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இப்ப நம்மளும் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் வாய்ப்பு கிடைக்கும் போதும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நான் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன், செபித்துக் கொண்டிருப்பேன். அருமையாய் பாருங்க, ஒரு அருமை சகோதரர் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட போது நானும் அந்த தூண்டுதலை பெற்றுக்கொண்டேன். அவர் சொன்னார், நான் பைக்கில் போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, பிளைட்டில் போனாலும் சரி, ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருப்பேன். ஒரு அருமையான சகோதரி சொல்றாங்க, நான் சமைக்கும் போது ஆண்டவரை பாடிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு அருமையான சகோதரி சொல்லுகிறார்கள், நான் காட்டில் வேலை செய்யும் போது நான் ஆண்டவரை பாடிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்போது நாமும் கூட கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் எக்காலமும் உம்மை போற்றுவேன், உமது புகழ் என்னுடைய நாவில் இருக்கும். ஆமென். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேரு தன்னை பற்றி பேசுகிற மனிதர்கள் நிறைய பேர் உண்டு.
நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், எங்க தாத்தா தான் அந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு, நாங்க தான் அந்த ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்தோம், நாங்க தான் இந்த கோயிலை கட்டி கொடுத்தோம், நாங்க தான் இந்த கோயிலுக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சோம், நாங்க தான் இந்த இடத்துல பங்கு வர்றதுக்கு நாங்க தான் காரணமா இருந்தோம் அப்படின்னு பெருமை பேசுகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலே நாம் பெருமை பேசக்கூடாது என்ற ஒரு முடிவை எடுப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இப்படி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள். ஆமென். ஆமென். அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உருவாக்கிய மக்கள், அதாவது ஒரு கூட்டத்தை பார்க்கிறார் ஆண்டவர். இந்த மக்கள் எல்லாம் கூடி கூடி ஜெபிக்கிறாங்க, இரவு ஜெபம் செய்கிறாங்க, இவங்க உபவாச ஜெபம் செய்யறாங்க, இவங்க கோயில் கோயிலா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆண்டவர் கூட்டம் கூட்டமா பார்க்கிறார். தன்னுடைய ஜனங்கள் சாறை சாறையாய் ஆலயத்திற்கு வந்து திருப்பலியிலே பங்கு பெறுவதும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி துதிப்பதையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை புகழ்வது எப்படி இருக்கிறது? கூட்டம் கூட்டமா கூடி நாம ஜெபிக்கிறோமா? அப்படி கூடி கூடி ஜெபிக்கிறோம் அப்படின்னா ஒரு பாராட்டுக்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆலயத்துல மக்கள் கூடி வருவதை ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே கூடி வந்து ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து அங்கே புரணி பேசுவதையோ மற்ற காரியங்களை பேசுவதையோ அல்லது பவுலடிகளார் சொன்ன மாதிரி புனை கதைகளையோ பாட்டி கதைகளையோ பேசுவதை விட ஆண்டவருடைய வார்த்தையை பேசி ஒருவரிடத்தில் விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை பேசி மகிழக்கூடிய ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். இன்னும் அதிகமாய் அற்புதமான ஒரு செய்தி. எனக்கு என் மாட்சிக்காக நான் படைத்த உருவாக்கிய உண்டாக்கிய என் பெயரால் அழைக்கப்பட்ட அனைவரையும் கூட்டிக் கொண்டு வா. பாருங்க, இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனத்துல மிக குறைந்த கூட்டம் தான் வருகிறது. அநேக மக்கள் ஆண்டவருடைய பெயராலே திருமுழுக்கு பெற்று ஆண்டவருடைய மகன் ஆண்டவருடைய மகள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதுல பெருமைப்படுகிறார்கள். ஆனால் ஒரு சிலர், நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விடும், நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் எனக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க அந்த காரியங்கள் கிடைக்காமல் போகக்கூடும், ஆகவே நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல மாட்டேன். இன்னும் படிச்ச நிறைய மேதைகள் சொல்றாங்க கிறித்தவர்கள் அப்படின்னு, கிறித்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்றது தவறு. கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவால் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற பொருள்தான் கிறிஸ்தவன். அப்ப ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி நமக்கு உண்டு. அவருடைய பெயரை சொல்வதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கும் போது, அப்பா நான் உங்க பிள்ளை, நான் கிறிஸ்தவன் அப்படி நீங்க தனியா சொல்லி பாருங்களேன், அவர் உங்க மேல அபிஷேகத்தை ஊற்றுவார். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்துங்கள், இயேசு என்ற நாமத்தை அறிக்கையிடுங்கள். ஏன்னா நான் படைத்த இந்த மக்கள் என்னுடைய பெயரை அறிக்கையிடுவார்கள். நான் படைத்த, நான் உண்டாக்கிய, நான் உருவாக்கிய இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து அவர் மிகுந்த உற்சாகத்தோடு அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட நாம் மாட்சிக்காக, அவருடைய மாட்சிக்காக வாழ்கிறோம். அவர் உருவாக்கியவர்களாய் வாழ்கிறோம், அவர் படைத்தவர்களாய் நாம் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்த நிலையில ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாருங்க, எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்துல 13ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்துல இப்படி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் வழியாக எப்பொழுதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவர் வழியாக நம்முடைய கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையை இப்புகழ்ச்சி பலியாகும். ஆமென். அவர் வழியாக அவருடைய பெயரை உச்சரித்து புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. யார் வழியாக? அவர் மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. இன்னைக்கு திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துகிறது. இப்ப திருப்பலியில நாம் பங்கெடுக்கிறோம். திருப்பலியில பங்கெடுத்து குருவானவரும் நாமும் இணைந்து இந்த பலியில பங்கெடுக்கும் போது, திருப்பலி ஒப்பு கொடுக்கும் போது கிறிஸ்து இயேசு வழியாக தந்தையாம் கடவுள் மாட்சி அடைகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் தந்தையை மாட்சிப்படுத்துகிறோம். திருச்சபை நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கு. இன்னைக்கு நிறைய புனிதர்களை நாம் மகிமைப்படுத்துகிறோம், புனிதர்களை நினைவு கூறுகிறோம், புனிதர்களுக்கு விழா கொண்டாடுகிறோம், புனிதர்களை மையப்படுத்தி வாழ்கிறோம். ஏன்? அவர்கள் இயேசுவை மையப்படுத்தி வாழ்ந்தார்கள். இதோ நாம் புனிதர்களை மையப்படுத்தி வாழும்போது அந்த விழாக்களிலே திருப்பலி கொண்டாடப்படுகிறது. இயேசு மையப்படுத்தப்படுகிறார். ஒவ்வொரு புனிதருடைய விழாவிலையும் இயேசு மையப்படுத்தப்படுகிறார். இயேசுவின் வழியாக தந்தை கடவுள் மாட்சி பெறுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால அறியாதவனுக்கு அறியாதவனை போல் இருக்கிற தந்தை அறியாத மனுஷனுக்கு புனிதர்கள் வழியாக ஞானத்தை கொடுக்கிறார், அறிவாற்றலை கொடுக்கிறார், தெய்வ பயத்தை கொடுக்கிறார். ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் அவரை கிட்டிச் சேரவும் நமக்கு வழிவகை செய்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் பொழுதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆமென். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போது அவரை தேடுங்கள். பாருங்க, இன்னைக்கு வாலிப வயசுல இருக்கிற நீங்க, கண் பார்வையோடு இருக்கிற முதியவர்களாக இருந்தாலும் சரி, நடக்க முடிஞ்ச முதியவர்கள், நடக்க முடிந்த மனிதர்கள், ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு ஆணும், உங்களுக்கு இந்த வயசுலேயே நீங்க வலிமையோடு இருக்கும் போதே, நீங்க ஆற்றலோடு இருக்கும் போதே ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை போய் காண்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நாட்களில் உங்ககிட்ட வலிமை இருக்கு, உங்ககிட்ட ஆற்றல் இருக்கு, உங்ககிட்ட கார் இருக்கு, உங்ககிட்ட பைக் இருக்கு, உங்ககிட்ட ஏன் சைக்கிள் கூட இருக்கு. நீங்க இவற்றை பயன்படுத்தி உங்கள் ஆண்டவரை போய் சந்தித்து ஆராதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதோ ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை தேடி வர்ற மக்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவ்வுலகத்தினுடைய அதிபதி அவர்களுக்கு பெரிதாய் தெரிகிறது. உலகத்தினுடைய படைப்புகளை அவர்கள் பற்றி கொண்டிருக்கிறார்கள். நுகர்வு கலாச்சாரத்தில் விழுந்து போய் கிடக்கிறார்கள். ஏன்? சூதாட்டங்களிலும் இவ்வுலகத்தினுடைய சிற்றின்ப நாட்டங்களிலும் விழுந்து போய் கிடக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். அவர்களையும் இந்த நேரத்தில் ஆண்டவர் விடுவிக்கட்டும். இதோ பாருங்க, நேரம் கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது, நீங்க ஆண்டவரை தேடுங்க. பாருங்க, அருமையாய் இந்த கொரோனா நோய் வந்தபோது மக்கள் எல்லோரும் ஆலயத்திற்குள் வர முடியாமல், திருப்பலி காண முடியாமல், நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல், இதோ பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடியாமல், திருவருட்சாதனங்களிலே பங்கெடுக்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்டோமே. இது போல பல காரியங்கள், நிகழ்வுகள் வரும் பொழுது ஆண்டவரை நீங்கள் காண்பதற்கு, நீங்கள் தேடி அவரை முகமுகமாய் போய் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாய் இருக்கிறது. வரப்போற நாட்கள்ல என்ன நடக்கும், ஏது நடக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போது அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போது
அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. பாருங்க, இந்த இடத்துல அருமையாய் பர்த்தமேயு குருடனாக இருந்தான். அவன் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய காலடி ஓசை கேட்கிறது. அவர் போகிறார் என்று சொல்லி சத்தம் கேட்கிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாய் அவர் பின்னே ஓடுகிறார்கள் என்று அவன் அறிகிறான். செவித்திறன் பெற்று அவன் அறிகிறான். சக்கையு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று சொல்லி அவன் கதறிய பொழுது அவர் அவன் பக்கமாய் திரும்பி அவனுக்கு பார்வையை கொடுத்தார். இப்படி பல அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது கை உயர்த்தி துதிங்க, வல்லமையோடு துதிங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. நீங்க பாவம் செய்யாத போது, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நேரத்தில், பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி வாழ்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கிறது. திருவருகை காலம் நமக்கு கொடுக்கிறது. பாஸ்கா காலம் கொடுக்கிறது. இப்படியாய் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் ஆண்டவரை தேடி வருகிறோம், ஆண்டவரை பற்றி கொள்கிறோம். இந்த நாட்களில் அவரை நோக்கி மன்றாடுங்கள். வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்க ஜெபிங்க. இன்னைக்கு நிறைய பேர் நற்கருணை ஆராதனைக்கு வரவில்லை. நற்கருணை ஆராதனை ஆலயத்தில் நடக்கிற பொழுது ஆங்காங்கு மக்கள் நின்று கொண்டிருக்கிறோம், அங்கங்கே மக்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்? ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகளில் ஆலயத்தில் ஒளிபெருக்கி வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை அங்க இருக்கக்கூடிய இறைவாக்கினர், ஊழியக்காரர், கோவில் பிள்ளை வாசிக்கிறார். அந்த வார்த்தையை காது கொடுத்து கேட்பதில்லை. இன்றைக்கு அநேக மக்கள் கேட்பதில்லை. கேட்டால் ஆண்டவர் பேசுகிற குரலை நீங்கள் மதிக்கிறீர்கள், அவருக்கென்று நேரத்தை ஒதுக்குகிறீர்கள். இன்னைக்கு நிறைய வீடுகளில் கோயிலில் ஒளிபெருக்கி வழியா இறைவார்த்தை வரும்போது யாரும் அதை கவனிக்காம பேசிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்? சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்களிடத்தில் திடீரென்று அவர் வந்தால் நீங்கள் உங்களுடைய நிலையை எண்ணி அழுது புலம்புங்கள், மனம் திரும்புங்கள். மோசேயா புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திரும்பி வருவதாயிருந்தால் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு உறுதி எடுங்க, இந்த நாளில் ஆண்டவரை பற்றிக்கொள்வேன், ஆண்டவரை தேடுவேன், ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்கள் மத்தியில் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரம், உங்களை விசாரிக்கிற நேரம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவருக்குரிய நேரத்தை ஆண்டவர் கொடுக்கிறீர்களா இல்லையா என்று உங்களையே நீங்க சோதித்து பாருங்கள். இதோ இணைச்சட்டம் அதிகாரம் 4 இறைவசனம் 7. இணைச்சட்டம் அதிகாரம் 4 இறைவசனம் 7. இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம் ஜெபத்தை கேட்கிறார். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? பாருங்க, அவரை போல, ஆண்டவரை போல நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் வேறு ஏதாகிலும் உண்டா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை நெருங்கி வருகிறார், நம்மை பற்றி கொள்ள விரும்புகிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை முகமுகமாய் காண்கிறார். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில் எவரேனும் உண்டோ? ஆண்டவர்
தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற, ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற, அன்பு இதயம் காண்கின்றார், அன்பு இதயம் காண்கின்றார். அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு, அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சில வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்கிறார். ஆனா நாம் ஆண்டவரை தேடி வந்துட்டு வந்தபடியே திரும்பி போனா அதுல என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் ஆசீர்வாதம் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்களோ பாவ நிலையில் இருந்தால் உங்களுடைய பாவம் அவரிடமிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. இப்ப நீங்க உங்க பாவத்தை நினைத்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இப்ப சகோதரர் சொல்லுகிற வார்த்தைய நீங்க காதுல கேட்டுட்டு அப்படியே உணர்ந்து பாருங்க. வசனம் சாலமோனின் ஞானாகமம் அதிகாரம் 1 இறை வசனம் 11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பேசுவோர் மனமாறிட ஆண்டவரே. பொய் பேசுவோர் மனம் மாறிட. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பொய் பேசி இருக்கிறோம். எத்தனையோ பொய்யை பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எபேசியர் 4 அதிகாரம் 26வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட வார்த்தை பேசுவோர் மனமாறிட. பாருங்க, கெட்ட வார்த்தை இன்னைக்கு நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற கெட்ட வார்த்தை, அசுத்த வார்த்தை, இச்சை நிறைந்த வீண் வார்த்தைகள், பிறரை பற்றி பேசக்கூடிய புரணி வார்த்தைகள், அவதூறான வார்த்தைகள், பிறர் பெயரை கெடுக்கக்கூடிய அவதூறான வார்த்தைகள், இந்த பாவத்தை எல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். பகடி பண்ணுதல், கேலி பேசுதல், கிண்டல் செய்வது, இப்படி எல்லாவற்றிற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 10வது வசனம். திருடுவோர் மனமாறிட. பாருங்க, இன்னைக்கு திருட்டு, ஒருவருடைய பொருளை இன்னொருவர் கவர்ந்தெழுத்து அதை திருடிக் கொள்வது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பொருட்களை மட்டுமா திருடுறோம். ஒரு மனிதனுடைய உடைமை எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கவர்ந்தெழுக்கும் பொழுது அது ஒரு திருட்டு. ஒரு கணவனுடைய மனைவியை இச்சையோடு பார்த்து பேசி அவள் உள்ளத்தை கவர்ந்து கொள்வது, ஒரு மனைவியுடைய கணவரை
இச்சையோடு கவர்ந்து இழுத்து பேசுவது, இந்த ஆன்மாவை திருடுவது. ஆக இது ஒரு திருட்டு. இப்படிப்பட்ட திருட்டை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவற்றிற்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிறரை பழித்துரைப்போர் மனம் மாறிட. பாருங்க, பிறரை பழித்துரைக்கிறது. இந்த குற்றத்துக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். வீண் பேச்சில் ஈடுபடுவோர் மனம் மாறிட. பாருங்க, வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சு, வம்பு வளர்க்கக்கூடிய பேச்சு, பிறரை மட்டம் தட்டக்கூடிய பேச்சு, தன்னை பற்றி பெருமையாய் பேசக்கூடிய பேச்சு, இது எல்லாமே வீண் பேச்சு தான். இவற்றை நினைத்து மனம் வருந்துவோம். ஒரு முடிவு எடுப்போம். இனிமே வீண் பேச்சு பேச மாட்டேன் ஆண்டவரே, பிறரை பற்றி பழித்துரைக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்லி மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிறர் மனைவி பிறர் கணவன் மீது ஆசைப்படுவோர் மனம் மாறிட. பாருங்க, பிறருடைய உடல் மீது ஆசை வைப்பு. உடலை பார்த்தாலே ஒரு ஆசை. ஆண் பெண்ணினுடைய உடலை பார்த்தாலே ஒரு ஆசை. ஒரு ஆண் பெண் ஒரு ஆணுடைய அழகை பார்த்தால் உடனே ஒரு ஆசை. அப்ப முகத்தை பார்த்து மோசம் போகக்கூடிய ஒரு மனநிலை. இந்த பாவத்தை நம்மிடமிருந்து அகற்றும்படி நாம் நம்மையே ஒருத்து பார்க்க வேண்டும். பலவீனம், இந்த பலவீனம் இச்சையின் பலவீனம். இதுக்கு காரணம் எது, இதுக்கு காரணமாக இருக்கிறது எதுன்னு கண்டுபிடிக்கும். ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தில் நல்ல தண்ணியும் உவர்ப்பு தண்ணியும் பாய்ஞ்சா அந்த மரம் சீக்கிரத்தில் கெட்டு போயிடும், வேறு விட்டு போகும். அது போல நீங்க ஆவிக்குரிய மகனாக ஆவிக்குரிய மகளாக இருக்கும்போது, கடவுளுடைய மகள், கடவுளுடைய மகன், ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள் என்று சொல்லிக்கொண்டு வாழும் பொழுது இப்படி ஒரு பார்வை, இப்படி ஒரு இச்சை நமக்குள்ள இருக்கு அப்படின்னா, தவறான பாவ உணர்வுகளை தூண்டக்கூடிய சினிமா பாடல்கள், இச்சையை தூண்டக்கூடிய சினிமா பாடல்கள், வீணான கதை புத்தகத்தினுடைய வரிகள், இன்னும் மஞ்சள் பத்திரிகைகளுடைய வரிகள் வாசிக்கிறதன் மூலமாக நமக்குள்ளே ஆழ்மனதுக்குள் போய் இந்த வார்த்தைகள் தங்கி இருந்து அந்த ஆழ்மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் கருவாகி பாவத்தை பெற்றெடுக்கிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும். மலாக்கி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 - 16 முடிய உள்ள வசனத்துல இப்படி ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிறருடைய வாழ்வை தொடர்வோர் மனமாறிட. பாருங்க, ஒரு மனைவி இருக்கும்போது பிறனுடைய மனைவியோடு தொடர்பு கொள்வது, ஒரு கணவர் இருக்கும்போது இன்னொரு கணவரோடு தொடர்புடையது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இழிந்த ஒரு செயல், இழிவான செயல், இது ஆண்டவருக்கு அருவருப்பானது என்பதை அறிந்தோம், அறிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய உள்ளம் மழுங்கி போய்விடுகிறது, இழிவான காரியத்தில் ஈடுபடுகிறது. மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். அவர் இரக்கத்தோடு மன்னிக்க தயாராக இருக்கிறார்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். நீதிமொழி 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். குடி என்னும் தீமையில் சிக்கொண்டோர் மனம் மாறிட. பாருங்க, குடி, சுயநலம், சிற்றின்பத்தில் இது ஒரு நோயைப் போல செயல்படுகிறது. இந்த குடியை எடுத்துக்கொள்பவர் மனம் மாறிட வேண்டும். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தன் கண்ணுக்கு முன்பாக வைத்து பார்க்க வேண்டும். இந்த குடியை நான் எடுப்பதால் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 200 ரூபாய் செலவாகும். இந்த 200 ரூபாயை என் பிள்ளைகள், கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நான் சேமிக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் பற்றி எரியாமல் இருந்த நேரத்துக்காக மனம் வருந்துவோம். குடியினால் குடும்பம் கெட்டு போனது. குடியினால் பிறர் உங்களை மதிக்காமல் போன சூழ்நிலை. அவன் ஒரு குடிகாரன், இவன் ஒரு குடிச்சிட்டா என்ன பேசுவேன்னு தெரியாது, அப்படி பேசிட்டு இருக்கான். ஐயோ, இவன் குடிக்கணும்னா 4 பேர் பிச்சை எடுப்பான். இவன் ஏதாவது பொய் சொல்லியாவது வாங்கி குடிச்சுடுவான் அப்படின்னு நம்ம பேர் கெட்டு போய் கிடக்கிறது. மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். ஆணி பாய்ந்த உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. மீண்டுமாக, ஆணி பாய்ந்த உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. ஆம், மன்னிப்பு கேட்போம். குடியின் தீமையிலிருந்து விடுதலை பெற மன்றாடுவோம். இதோ உங்களுடைய தந்தை வழியாக, உங்கள் மூதாதையர் வழியாக, வழி வழியாய், இந்த ஜீன் வழியாக, இரத்தத்தின் வழியாக உங்களுக்குள் புகுந்த இந்த குடி என்ற தீமை அழிக்கப்படட்டும். மன்னிப்பு கேளுங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. ஆண்டவரே, குடிக்க கூடாது என்று முடிவெடுக்கிறேன், ஆனால் நண்பர்கள் வந்தவுடனே குடிக்க சென்று விடுகிறேன் என்று உணர்ந்து மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவருக்குள்ள அனல் மூட்டப்படுங்கள், அனல் மூட்டப்படுங்கள். ஆண்டவரிடமிருந்து வல்லமை வரும் வரை ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருங்கள். அவர் பேசும் வரை நீங்கள் அவர் பாதத்திலே காத்திருங்கள், உட்காருங்கள். உங்களை அவர் விடுவிப்பார். சொல்வோம், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எரேமியா 13ஆம் அதிகாரம் 27வது வசனம். விபச்சாரம் செய்வோர் மனம் மாறிட. பாருங்க, இன்னைக்கு விபச்சாரம் செய்கிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள். வியாபாரம் செய்வது போல பெண்ணை கடத்தி விற்பது, ஆணை கடத்தி விற்பது, தன்னிடம் பணம் இருக்கிறது என்ற ஒரு தைரியத்தில் அந்த பணத்தை வைத்து எந்த பெண்ணை வேண்டுமானாலும் விலை பேசலாம், எந்த ஆணை வேண்டுமானாலும் விலை பேசலாம் என்று சொல்லி பணத்திமிரிலே நாம் ஆடிய நேரங்களை நினைத்து பார்ப்போம். காசை கொடுத்தா அவன் என்கிட்ட வருவான், காசை கொடுத்தா இவன் என்கிட்ட வருவான் என்ற வீணான பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், இப்படிப்பட்ட அக்கிரமமான இச்சை நிறைந்த பாவத்துக்கு தங்களை ஒப்புவிக்கிற பணம், பொருள், எதை கொடுத்தாகிலும் அவர்களை பெற்றுக்கொள்வேன், அவர்களை அடைந்தே தீர்வேன் என்ற விபச்சார புத்தி, ஆண்டவரை விட்டுவிட்டு வேற்று தெய்வத்தை வழிபடக்கூடிய விபச்சார புத்தி, இவை அனைத்திற்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். மனம் திரும்புகிறவர்கள் மீது ஆண்டவர் இரக்கமாய் இருக்கிறார். இது ஒரு தியான நேரம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் சொந்தக்காரராய் மாறுவதற்குரிய தருணம் இது. உங்களை ஒப்புக்கொடுங்க.
அர்ப்பணிங்க. நன்மை செய்வதற்காக அர்ப்பணியுங்கள் உங்களை. சொல்வோம், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம், சீராக்கின் ஞானாகமம் 37ஆம் அதிகாரம் 8வது வசனம் இதனுடைய கருப்பொருள். பிறருக்கு துன்பம் விளைவிப்போர் தன்னலமிக்கவர் மனமாறினர். பாருங்கள், பிறருக்கு துன்பத்தை வருவிப்போர் பேச்சு வழியாக தன்னிடமுள்ள திறமைகளை கொண்டு, தன்னிடமுள்ள எல்லா மனிதர்களை கொண்டு, ஜாதியை கொண்டு பிறருக்கு துன்பத்தை வருவிக்கிறோமா? வருவிக்கிறோம். பிறருக்கு துன்பத்தை வருவிக்கிற அந்த எண்ணம், நான் நல்லா இருந்தா போதும், அவனை எப்படியாவது ஒரு கஷ்டப்படுத்தணும், அவன் பேரை கெடுக்கணும், அவனை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லணும், அவன் இந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷம் என்ற ஒரு உணர்வு, அவள் இந்த இடத்துல வராமல் இருந்தால் எனக்கு மிக சந்தோஷம் என்ற ஒரு உணர்வு, தன்னலத்தை நாடுவது, நான் சந்தோஷமா இருக்கணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் போதை பொருட்களை பயன்படுத்தணும், என் வீட்டு, என் பிள்ளைங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர் எப்படி கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை இந்த போதை வஸ்து, எனக்கு தேவை பெருமை, எனக்கு தேவை நல்ல உடை உடுத்துவது, கணவன் எப்படி கஷ்டப்பட்டாலும் சரி எனக்கு புதிய ஆடை வேண்டும், மனைவி எப்படி கஷ்டப்பட்டாலும் சரி எனக்கு கௌரவமான ஒரு நல்ல ஆடை, நான் நினைச்ச காரியத்தை நான் செய்யணும், அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. யார் கஷ்டப்பட்டு சேர்த்துருந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, அதை வித்துவிட்டாவது நான் சுயமாய் வாழுவேன், நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்ற ஒரு எண்ணம், மேலோங்கிய எண்ணம். மனம் வருந்துவோம், உறுதியாக முடிவெடுப்போம், இனி நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டேன், என் சுயநலத்துக்காக நான் செயல்படுவதை நிறுத்துவேன், இந்த உணர்வுக்குள்ள கடந்து போவேன். அழைக்கிறார் ஆண்டவர், உங்களை அழைக்கிறார், நன்மை செய்வதற்காக அழைக்கிறார். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பாருங்க, ஆண்டவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் சுத்தமாக இருக்கிறார், நம் குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நாம் செய்த பாவ அக்கிரமத்தினுடைய தண்டனை அவர் மீது விழுந்தது, அவர் சிலுவையிலே தொங்குகிறார். உற்று நோக்குங்கள், அவர் சிலுவையிலே ஆணி அவர் கைகளிலே துளைத்து கட்டையில் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முள்ளு குத்தினாலே தாங்க முடியாத நம்முடைய உடல், ஆனால் அவரோ சிலுவையில் நம்முடைய அக்கிரமத்தை தொலைக்க, நம்முடைய பாவத்தில் நம்மை மீட்க, நம்மை விடுவிக்க, பாவ உணர்வை நாம் விட்டு விலக, பரிசுத்த வாழ்வில் நடக்க இதோ ஆவியானவர் அவரை சோதிக்கிறவனிடத்தில் கூட்டிக் கொண்டு போனார், ஒப்புவித்தார், சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தம்மையே ஒப்பு கொடுத்தார், சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டார். இதோ வானத்துக்கும் பூமிக்கும் இடையே தொங்கிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய அக்கிரமத்தை பார்க்கிறார், அவர் மன்னிக்கிற ஆண்டவராக இருந்து நம்மை மன்னித்துக் கொண்டிருக்கிறார், அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பும்படி அழைப்பு கொடுக்கிறார். இதுவே தகுந்த காலம், இதுவே தகுந்த காலம், மனம் மாறிட ஒப்பு கொடுப்போம்.
செய்கிற பாவத்தை விட்டு விடுவோம். நம்முடைய கால்கள் பாவத்தை நோக்கி கடந்து செல்லும் போது நம் கால்களுக்கு ஆண்டவருடைய பெயரால் விளங்கிடுவோம். என் கால்கள் பாவம் செய்யக்கூடாது என்று ஆர்டர் இடுவோம், கட்டளையிடுவோம். நம்முடைய கைகள் பாவம் செய்யாதபடி நம் கைகளை கட்டளையிடுவோம். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறும் பொழுது அவற்றுக்கு கட்டளையிடுவோம். தாவீது, என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழுவலுமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு, என் முழுவலுமே அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே என்று சொன்னாரே. நாமும் சொல்வோம், நம்முடைய உள்ளத்துக்கு பதிலளிப்போம். நான் பாவிதான், ஆனாலும் நீரத்தம் சிந்தினீர். என்றும் உம் பிள்ளை நான் இசையா, என்றும் உம் பிள்ளை நான் பாவிதான், ஆனாலும் நீரத்தம் சிந்தினீர். என்றும் உம் பிள்ளை நான் இசையா, என்றும் உம் பிள்ளை நான். கல்வாரியில் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியின் மலை மலை மீதிலே உன் பாடுகள் எனக்காகத்தான். உம் கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. உன் கைகாலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவமையா. நான் பாவிதான், ஆனாலும் நீரத்தம் சிந்தினீர். என்றும் உம் பிள்ளை நான் இசையா, என்றும் உம் பிள்ளை நான். கண்ணங்களில் வழிந்தோடிடும் உம் கண்ணீரும் எனக்காகத்தான். கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். உம் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். உம் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதான், ஆனாலும் நீரத்தம் சிந்தினீர். என்றும் உம் பிள்ளை நான் இசையா, என்றும் உம் பிள்ளை நான்.
அன்பான தேவனே, இறைவா, நீர் போற்றுதலுக்குரியவர், நீர் ஒருவரே மகிமைக்குரியவர், மாட்சிமைக்குரியவர், விடுதலை தருகிறவர், வெற்றியை தருகிறவர். எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டவர் நீரே. எங்களுக்காக பாடுதல் பட்டீர், எங்களுக்காக அவமானப்படுத்தப்பட்டீர், எங்களுக்காக காரி உமிழப்பட்டீரே. எல்லாம் ஆண்டவரே, என்னுடைய பாவம் ஆண்டவரே, என்னுடைய பாவமே இதற்கெல்லாம் காரணம். நான் தான் உண்மை இப்படிலாம் செய்தேன் ஆண்டவரே, நான் தான் உண்மை செய்தேன் ஆண்டவரே. என் பாவங்களை மன்னியும் ஆண்டவர், குற்றங்களை மன்னிப்பீராக. தகப்பனை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, என் பாவங்கள் பெரிது ஆண்டவரே. அப்பா, என் பாவங்கள் பெரிது. நான் பெரிதாக, நான் மறைவாக செய்த பாவங்கள் பெரிது ஆண்டவரே. உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கண்ணில் எல்லாம் மறைக்க முடியாத ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா 3 தலைமுறைக்கும் நான் அவர்களை சொன்னீரே ஆண்டவரே. வேண்டாம் ஆண்டவரே, என் பாவனை மன்னிப்பீராக. தகப்பனை மன்னித்து ஆண்டவரை விடுதலை கொடுப்பீராக. தகப்பனே, மரத்தில் சொந்தமிடப்பட்டவர் சபிக்கப்பட்டவர் சொல்லியிருக்கிறேன். அதன் வழியாக ஆண்டவரை மூதாய் வழியாக வந்த எல்லா குற்றங்களையும் பாவங்களெல்லாம் மன்னிப்பீராக. ஆண்டவரை மன்னிப்பிறாக. தலைமுறை தலைவர் இல்லாதபடி காப்பீராக. மன்னிப்போடு ஆண்டவரே, அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரை மன்னித்து விடுதலை கொடுக்கிறாக. தகப்பனே, ஆண்டவரே, அப்பா இதை கேட்டுக்கொண்ட மக்கள் எல்லாம் ஆண்டவரை மன்னித்து ஆண்டு விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, பாவங்களை விடுதலை கொடுங்க. அப்பா 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 தகப்பனே, நன்றி ஆண்டவரே. விடுதலை கொடுப்பதற்காய் தகப்பனே, ஆண்டவரே, ஆண்டவர் எதையும் மறைக்க முடியாத ஆண்டவரே, மன்னித்து விடுதலை கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகளை விடுவிப்பீராக. வாலிப பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே மன்னிப்பீராக. ஆண்டவரே, இந்த எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி வழியாக பாவங்கள் வழியாக பாவங்கள் மன்னிப்பீராக. விடுதலை கொடுப்பீராக. விடுதலை கொடு. தேவையான நேரத்தில் மட்டும் அப்பா செல்போனை பயன்படுத்திக் கொண்டு மற்ற நேரங்களிலே அவையெல்லாம் வேண்டாம், அவையெல்லாம் ஆண்டவரே எடுத்து ஆண்டவரே நீக்கி போடும்படியாக செய்கிறார்கள். ஆண்டவரே, அப்பா அவர் முன்னால் இருக்கிற படிப்பு மற்றும் பெற்றோருக்கு கீழ்ப்படி நடக்கிற காரியங்களிலே வர வேண்டும். இறைவார்த்தையை கேட்க வேண்டும். இறைவார்த்தையை கேட்கும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழப்படியாக அவளை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. போதையில் இருக்கின்ற எத்தனையோ ஆண்கள் ஆண்டவரே, எத்தனையோ ஆண்கள் குடும்பத்தை பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பா, அவர்கள் விடுதலை கொடுத்தல் குடும்பத்தை வர வேண்டும். தகப்பனே, கடன் பிரச்சனை நான் எப்படி தாய்கொள்ள போகிறனோ, எப்படி நான் மேற்கொள்ள போகிறனோ என்று அப்பா அடைக்கடித்துக் கொண்டு குடும்பங்களை ஆண்டவரே அந்த குடும்பங்கள் பொழியப்படுவதாக இரக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்திலே மகிழ்ச்சி கொடுங்க. கடன் தொழிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. தகப்பனே, அப்பா பிள்ளைகளை வைத்துக் கொண்டு திருமண காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே வயது ஆகிவிட்டது, 30 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, கண் கலையில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு வழியை காண்பிப்பேராக. தகப்பனே, ஆண்டவரே மாறும் ஆண்டவரே, தூய ஆவியில நிரப்புங்கப்பா. அந்த குடும்பங்களை நிரப்புங்க, பரிசுத்தால் நிரப்பி ஆண்டவரே பாவங்களை விட்டு ஆண்டவரே அப்பா நன்றி நன்றி நன்றி. 20 வயது ஆண்டவரே, 30 வயது வரை ஆண்டவரே திருமண காரியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் சுபிக்கிற ஆண்டவரே, திருமணத்துக்கு ஆண்டவரே பிள்ளைகள் ரெடியா இருக்கிறார்கள், ஏற்பாடாக இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஆணும் பெண்ணும் ரெடியா இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதற்கு தேவையான பொருளாதார மக்களிடத்தில் காணப்பட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிற ஆண்டவரே வாலிபர்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. அப்பா
வேலை வாய்ப்பு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. விவசாயத்தை நம்பி இருக்கிறேன், விவசாயிகள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. இந்த தேசத்தின் மீது இரக்கமாயிரும், தேசத்தின் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. உத்தியோகஸ்தர்கள் மீது இரக்கமாயிரும், அரசு ஊழியர்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு அஞ்சி தங்கள் வேலைகளை செய்ய அவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பொல்லாப்பு அனைத்திலிருந்தும் மக்களை விடுவித்து காத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்திலே. தந்தையே, உமது மகனை ஆராதித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எல்லா காலமும் புகழும் ஆராதனையும் மாட்சியும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எல்லா காலமும் புகழும் ஆராதனையும் மாட்சியும் என்றென்றும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எல்லா காலமும் புகழும் ஆராதனையும் மாட்சியும் உண்டாக கடவது.